புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நல்ல தீர்வுகளை கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அபிநயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வயது வரம்பு இல்லாமல் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் டாக்டர். முன்னாடிலாம் மெனோபாஸ் டைம், தட் இஸ் ஒரு 40 வயதுக்கு அப்புறமா தான் இந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியும். இல்லைனா குழந்தையின்மை அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது டாக்டரை போய் பார்க்கும்போது கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கிறதா நமக்கு தெரிய வரும். ஆனால் இப்போ பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா கூட அந்த சீரான ஒரு மாதவிடாய் இல்லாத ஒரு பள்ளி மாணவிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு என்ன காரணம்? இது நம்ம கர்ப்பப்பையை ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஸோ கர்ப்பப்பையில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் என்ன பார்த்தோன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். நம்மளுக்கு என்ன உள்ள பிரச்சனை இருந்தாலுமே, யூட்ரஸில் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, இல்லை ஹெச்பி கம்மியாக இருக்குது, யூட்ரஸோட ஃபங்க்ஷன் ஒழுங்காக இல்லை சிஸ்ட் மாதிரி இருக்குது, இல்லை ஃபைப்ராய்ட் மாதிரி இருக்குது, இல்லை பிசிஓடி, பிசிஓஎஸ், இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒரு காமனாக நம்மளுக்கு ஒரு அறிகுறி என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, தொடர்ந்து இருக்குது அப்படிங்கும் போது தான் ஒருத்தவங்க கன்சல்ட்டிங்கே போவாங்க. எனக்கு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பீரியட்ஸ் வரவே இல்லை, எனக்கு சுத்தமாக வரவே இல்லை ஸ்பாட்டிங்ஸ் மட்டும் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோன்னா டிஃபர் ஆகும். பட் காமனாக இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன காமிக்கும்? நம்மளுக்கு யூட்ரஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது சின்ன ப்ராப்ளம்னாலும் சரி, பெரிய ப்ராப்ளம்னாலும் சரி, நம்மளுக்கு வேறு டிஃபிஷியன்சி குறைபாடு இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு காமிக்கக்கூடிய ஒரு சைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது எல்லாருமே ரொம்ப நாளாக எனக்கு வரல, இல்லை எனக்கு தள்ளி வருது. ஸோ ஒருத்தவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் கன்சல்ட்டிங்க்கு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ நார்மலாக பார்த்தோம் அப்படிங்கும் போது இப்போ தடவை நம்மளுக்கு தள்ளி போகுது, இல்லை வரல அப்படிங்கும் போது உடனே அவங்க கன்சல்ட்டிங் வர மாட்டாங்க. எல்லாருமே கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்மளுக்கு வருதான்னு பார்க்கலாம், ஸோ அதே போல் தள்ளி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அதுலேயே ஓட்டிடுவாங்க. இப்போ ஒரு 6 months 1 year கழிச்சு தான் கன்சல்ட்டிங்கே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இவ்வளோ நாளாக எனக்கு வரல, ஸோ அதுக்கப்புறம் சரியாயிடும்னு பார்த்தேன், ஸோ ஆனால் சரியே ஆகலை, ரொம்ப நாளாக அந்த மாதிரியே இருக்குது, வரவே இல்லை எனக்கு தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கன்சல்ட்டிங்க்கு வர ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. ஸோ நம்மளுக்கு யூட்ரஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு காமிக்கக்கூடிய ஒரு சைன் பார்த்தோன்னா நம்மளுக்கு பீரியட்ஸில் தான் இர்ரெகுலராக இருக்க ஆரம்பிக்கும், இல்லை வராமல் போக ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான நம்மளுக்கு சிம்டம்ஸ் காமிக்கும். சில பேருக்கு சுத்தமாக பீரியட்ஸே வராது, எனக்கு வருஷக்கணக்காச்சு பீரியட்ஸ் வருஷக்கணக்காச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு 45 daysக்கு ஒரு வாட்டி, 40 days தள்ளி தான் வருது, ஒரு 10 days 15 days எனக்கு தள்ளி வருது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை எனக்கு 2 monthsக்கு ஒரு வாட்டி வருது, இல்லை 3 monthsக்கு ஒரு வாட்டி வருது, இல்லை எனக்கு டேப்லெட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் வருது, இல்லைன்னா வரவே மாட்டேங்குது, இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகுது, இல்லை எனக்கு ஸ்பாட்டிங்ஸ் மட்டும் இருக்குது, கரெக்டாக அந்த பீரியட்ஸ் டைம் மாதம் எனக்கு ஸ்பாட்டிங்ஸ் வந்துட்டு போகுது, ஸோ அது பீரியட்ஸ் வரதில்லை, இதை நான் பீரியட்ஸாக எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பீரியட்ஸில் தான் அதோட சிம்டம்ஸை காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக இப்போ பார்த்தோம் அப்படிங்கும் போது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அது என்ன காரணங்கள்னால இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த காலத்துலனா பார்த்தோன்னா ஒரு 13 years 14 yearsல தான் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, மெனார்க் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 9 வயசு 10 வயது குழந்தைகளே ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இயர்லியாகவே நம்மளுக்கு இந்த எல்லா நம்மளோட மாற்றங்கள்லாம் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்குது. நம்மளோட யூட்ரஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு மெனார்க் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது மெயினாக ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது.
அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஹெவியாக இருக்குது அப்படிங்கனாலும் நம்மளுக்கு இந்த மாதிரியான நம்மளுக்கு சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறது இப்போ காமனாக ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன ரீசன், நம்மளுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு. மெயினாக வந்து இப்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவு பார்த்தோம் அப்படிங்கும்போது டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த காலத்துலனா பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாக உணவு எடுத்துப்பாங்க. ஸோ சிற்றுண்டி ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுவுமே வந்து வீட்டில் வந்து முறுக்கோ சீடையோ இந்த அதிரசமோ இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. மேபி எண்ணெய் பதார்த்தங்கள் கொஞ்சம் அதிகமாக போகும். அதை தாண்டி பார்த்தோம் அப்படிங்கும்போது ஜங்க் ஃபுட்ஸோ பேக்கடு ஐட்டமோ ஃபாஸ்ட் ஃபுட்டோ இதெல்லாம் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ மெயினாக வந்து வீட்டிலேயே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ அதை தாண்டி பார்த்தோம் அப்படிங்கும்போது நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட ஃபுட்டில் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனாலேயும் வந்து நம்மளுக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஹெவியாக நம்ம உடம்புல வந்து இருக்கும். ஸோ இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜெனட்டிக்காகவும் வந்து இது ஃபாலோ ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. இப்போ அவங்களோட தாத்தா பாட்டி காலத்தில் ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கும்போது அப்பா அம்மா காலத்துலனா வந்து ஸோ அவங்க வந்து மெயினாக வந்து இந்த ஃபோன் டிவி இது எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அவங்களுக்குள்ள விளையாடுறது ஸோ குழந்தைங்களும் பார்த்தோன்னா அந்த காலத்தில் வந்து நல்லா அந்த விளையாடுறது ஓடி ஆடி விளையாடுறது இது எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ பார்த்தோம் அப்படிங்கும்போது இப்போ வந்து எதுவுமே கிடையாது. ஃபோனுக்கு முன்னாடி டிவிக்கு முன்னாடியே தான் வந்து அவங்களோட பாதி நேரம் வந்து போகுது. ஸோ அதனால் நம்மளோட உடல் உழைப்பு பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியாயிடுச்சு. குழந்தைங்கள்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னாலும் கம்மியாயிடுச்சு, பெரியவர்கள்கிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாயிடுச்சு. ஸோ அதனாலேயும் நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக்காக நம்மளுக்கு பாட்டிக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களும் வந்து இந்த ஏஜில் தான் ஏஜ் அட்டன் பண்ணாங்க. ஸோ அதே போல் அம்மாவும் இந்த ஏஜில் தான் ஏஜ் அட்டன் பண்ணாங்க, இந்த குறிப்பிட்ட ஒரு ஏஜில் தான் ஏஜ் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கும்போது ஸோ அதுவும் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கும் வந்து இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸாக தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே இது ஜெனட்டிக்காக வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அம்மாவுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் காமிச்சிச்சு ஸோ அவங்க இந்த ஏஜில் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அதே ஏஜில் வந்து நம்மளுக்கும் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் இரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கும்போது ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு ஜெனட்டிக்காக ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம மாதவிடாய் வந்து நிற்கக்கூடிய காலம் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து 50 இயர்ஸில் நின்றுச்சு இல்லை 40 இயர்ஸ்லேயே நின்றுச்சு அப்படிங்கும்போது ஸோ அதை நெருங்கும் போது நம்மளுக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஸோ அந்த ஏஜில் வந்து நிற்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ஜெனட்டிக்காகவும் வந்து நம்மளுக்கு இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது ஸோ அதே போல் மெனோபாஸ் இதெல்லாம் வந்து ஸோ ஜெனட்டிக்காகவும் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபுட்டு வந்து நாளுக்கு மாறிக்கிட்டே வருது, ரொம்ப வந்து மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்துச்சு ரொம்ப அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து யூட்ரஸில் வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்பட தான் செய்யும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகட்டும், பிசிஓடி ஆகட்டும், பிசிஓஎஸ் ஆகட்டும் இதெல்லாம் வரதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜராக வந்து நம்ம ஃபுட்டு தான். ஸோ அப்போனா பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஸோ அந்த ஒரு மாதத்துக்கு பார்த்தோன்னா நல்லா வந்து சமைச்சு கொடுப்பாங்க காய்கறிகள். அதே போல் பார்த்தோம் அப்படிங்க உளுந்து சார்ந்த உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்க சொல்லுவாங்க. உளுந்தங்கஞ்சியோ உளுந்தங்களியோ இல்லை வந்து உளுந்தில் வந்து வடை சுட்டு கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ அந்த காலத்தில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணோன்னே வந்து ஸோ அந்த ஒரு மாதம் வந்து நல்லா கவனிப்பாங்க. முட்டை கொடுக்குறதோ நல்லெண்ணெய் அதிகமாக எடுத்துக்க சொல்கிறது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படிங்கும் போது ஏஜ் அட்டன் பண்ணி இந்த ஒரு வாரத்துலேயே வந்து திரும்பி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்குன்னா வந்து நேரம் இருக்காது, பெற்றோர்களுக்கும் வந்து நேரம் இருக்காது, ஸோ குழந்தைகளுக்கும் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸோ நேரம் இருக்கிறது இல்லை. ஸோ அதே போல் உணவில் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப வந்து கவனம் செலுத்துறதில்ல. ஸோ ஏன் வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ணோன்னே வந்து அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு கண்டிப்பாக ரீசன் இருக்குது. நம்மளை வந்து
உளுந்து சார்ந்த உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த ஏஜில் தான் வந்து நம்மளுக்கு யூட்ரஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏஜ் அட்டன் பண்ணோன்னு தான் யூட்ரஸோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் வந்து பெண் குழந்தைகள் பிறந்தோடனே வந்து அவங்களுக்கு அந்த யூட்ரஸ், ஓவரி இது எல்லாமே இருக்கும். ஸோ ஆனால் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. அந்த ஏஜ் அட்டன் பண்ணும்போது மெனார்க் அப்போ தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது, ஸோ அப்போ வந்து நம்ம சத்தான உணவுகள் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது அந்த ஹிப்போனுக்கு, யூட்ரஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஸோ அதே போல் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா வந்து நடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை எடுத்துக்காமல் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகட்டும், பிசிஓடி ஆகட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு இது மேஜராகவே வந்து காரணமாக இருக்கும். ஸோ நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும் போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நம்மளுக்கு நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கும் போது நம்மளோட யூட்ரஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படிங்கும் போது நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது உளுந்து வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஹிப்போனுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து உளுந்து எடுத்துக்கும் போது அதில் கால்சியம், அதே போல் அயன் கண்டென்ட்னா நிறையா இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஹிப்போனுக்கு நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ விட பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால ஹெல்த்தியாக வந்து உணவு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு இருந்தோம். என்னென்ன காரணம், முக்கியமாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நம்மளுடைய ஆரோக்கியமான உணவு எடுக்காததும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கர்ப்பப்பையிலே பார்த்தீங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ், அடினோமயாசிஸ், எண்டோமெட்ரியாசிஸ் சொல்கிறாங்க, பல்கி யூட்ரஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்துருக்கு. இதுக்கான சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இந்த என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் என்னோட கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியும்? ஆக்சுவலாக கர்ப்பப்பைன்னு சொல்லும் போது நம்மளுக்கு நிறையா விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு வந்து ஓவரி தான் வந்து நம்மளுக்கு யூட்ரஸில் பார்த்தோம் அப்படிங்கும்போது 2 சைடும் வந்து நம்மளுக்கு ஓவரி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஓவரியிலையும் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஓவம் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு முதிர்ச்சி அடைஞ்சு வெளியில் வெடித்து நம்மளுக்கு ஃபிம்பிரியன்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ அதனால் உறிஞ்சப்பட்டு நம்மளுக்கு ஃபெலோப்பியன் டியூபுக்கு வரும். ஸோ அங்கே ஃபெர்டிலைசேஷன் நம்மளுக்கு நடக்கலை அப்படிங்கும்போது ஸோ அது டைரெக்டாக நம்மளுக்கு யூட்ரஸ்க்கு வந்து ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு மாத சுழற்சியாக வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஓவரியிலேருந்து வெடித்து வர ஓவம் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாதமும் வந்து மாறும். நம்மளுக்கு ஒரு வாட்டி பார்த்தோம் அப்படிங்கும்போது ரைட் சைட்லேருந்து வெடித்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி மாதம் மாறி மாறி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இதில் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப் அடைச்சிருச்சு, ஒரு சைடை வந்து ஃபெலோப்பியன் டியூப் வந்து பிளாக் இருந்துச்சு, ஸோ இல்லை வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு, இல்லை எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இல்லை ஒன் சைடு ஓவரியில் எனக்கு வந்து கட்டி இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து ஒன் சைடு ஓவரியை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு சைடு எனக்கு ஓவரி இல்லை, ஸோ ஒன் சைடு தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஒரு சந்தேகம் இருக்குது. தாராளமாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு மாறி தான் ஒவ்வொரு ஓவரியில் மாறி தான் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அந்த சுழற்சி பார்த்தோம் அப்படிங்கும் போது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சைடு ஓவரி இல்லை அப்படின்னாலும் தாராளமாக வந்து இன்னொரு சைடு ஓவரியிலேருந்து ஓவம் நம்மளுக்கு ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வந்து நம்மளுக்கு அதோட சுழற்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம். இது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸோ பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிசிஓடி அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த ஓவரியில் உள்ள ஓவம் பார்த்தோம் அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி மாதம் வெடிச்சு வரும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு முதிர்ச்சி அடைஞ்ச ஓவம், நம்ம அவ்வளோ ஓவம் இருக்கும் உள்ளக்க ஓவரிக்குள்ளே. ஸோ அதில் ஒரு மாதம் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு ஓவம் வந்து முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மாதமும். ஸோ அந்த முதிர்ச்சி அடைஞ்ச ஓவம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெடித்து வெளியில் ஃபெம்பிரியே மூலமாக உறிஞ்சப்படாமல் நம்மளுக்கு அந்த முதிர்ச்சி அடைஞ்சு உள்ளக்கே இருந்துக்கும். அந்த ஓவரிக்குள்ளேயே வந்து அது உள்ளக்கே இருந்துக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ முதிர்ச்சி அடைஞ்ச ஓவம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வரும், நம்மளுக்கு வந்து மேலே வந்து தான் அது வெடித்து வெளியில் வரும். ஸோ அது பார்த்தோம் அப்படிங்கும்போது முதிர்ச்சி அடைஞ்சு உள்ளக்கே இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு ஃப்ளூயிட் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு சுழற்சி அடைஞ்சு நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டியாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் வந்து நீர்க்கட்டி தமிழில் பார்த்தோம் அப்படிங்கும் போது பிசிஓடியை வந்து நீர்க்கட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் சொல்லிட்டு சொல்லுவோம்.
ஸோ இந்த மாதிரி வந்து வெளியில் வெடிச்சு வராமல் உள்ளக்கே மாதம் மாதம் வந்து நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது இந்த ஓவுலேஷன் நடக்கலை அப்படிங்கும் போது இந்த டோட்டல் நம்மளுக்கு மெக்கானிசமும் வந்து நம்மளுக்கு தடைப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து வராது. நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஓவுலேஷன் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பீரியட்ஸும் வந்து மாதம் மாதம் வந்து கரெக்டாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஓவுலேஷன் தடைப்படுது, நம்மளுக்கு அந்த சுழற்சியே நடக்கலை அப்படிங்கும் போது நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து வராது. மேஜராக நிறையா பேருக்கு வந்து எனக்கு பீரியட்ஸ் வரல அப்படிங்கும் போது சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓவுலேஷன் நடக்காமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிசிஓடி, நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். ஸோ இதை வந்து இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிசிஓடிக்கும் பிசிஓஎஸ்க்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு உள்ளக்கே வந்து அந்த ஓம் தங்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். நம்மளுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி பீரியட்ஸே வந்து வராது. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுறது, ஸோ அதே போல் ஹேர் ஃபால் இருக்குல்ல, இல்லை வந்து தைராய்டு ப்ராப்ளம் சேர்ந்து இருக்கிறது. ஸோ பிசிஓடியில் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பீரியட்ஸ் பார்த்தோன்னா தள்ளி தள்ளி வர ஆரம்பிக்கும். பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோன்னா எனக்கு பீரியட்ஸே வரல, மெடிசன்ஸ் எடுத்தால் தான் பீரியட்ஸ் வருது அப்படிங்கும் போது ஸோ அந்த அளவுக்கு பிசிஓடியை அப்படியே விட்டுட்டோம், நம்ம ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படிங்கும் போது அது பிசிஓஎஸ்க்கு கொண்டு போய் விடுறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் பிசிஓடி இருக்குது, நம்மளுக்கு கொஞ்ச நாள் வந்து பீரியட்ஸ் வரல அப்படிங்கும் போது உடனே வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி ஸோ அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அது சீக்கிரமாகவே வந்து சரி பண்ணிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைகள் எடுத்து எடுத்து வந்து பீரியட்ஸ் வர வச்சுப்பாங்க. ஒவ்வொரு மாதம் வந்து மாத்திரைகள் எடுத்து எடுத்து வந்து வர வச்சுப்பாங்க. ஸோ உள்ளக்க நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம், எல்லாருக்குமே வந்து பிசிஓடி இருந்துராது, பிசிஓஎஸ் இருந்துராது. சில பேருக்கு சிஸ்ட்னால நம்மளுக்கு வராமல் இருக்கலாம், இல்லை ஃபைப்ராய்டுனால வராமல் இருக்கலாம், ஸோ இல்லை எண்டோமெட்ரியம் திக்னிங் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வராமல், ஒவ்வொரு காரணங்களால நம்மளுக்கு வராமல் இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இருக்கலாம். ஸோ பிசிஓடி தான் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ என்ன ப்ராப்ளம்னால நம்மளுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு மாத்திரைகள் எடுத்து எடுத்து வந்து பீரியட்ஸை வர வச்சுப்பாங்க, ஒவ்வொரு மாதமும் வந்து வர வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்ரஸ் ஃபங்க்ஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த மாத்திரைகளுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், பழக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாத்திரைகள் எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இது அப்படியே வந்து கண்டினியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மாத்திரைகள் எடுக்கும் போது சில மாத்திரைகள் வந்து போடலை, எக்ஸ்டர்னலாக போடல அப்படிங்கும் போது உள்ளக்கையும் சேஞ்சஸ் நடக்காது. ஸோ அதுக்கே வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும், அதுக்கே பழக ஆரம்பிச்சிடும், அந்த மாத்திரைகளுக்கே வந்து பழக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு தொடர்ந்து கொஞ்ச நாள் வரல, பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்குது அப்படிங்கும் போது கட்டாயம் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு எதனால பீரியட்ஸ் வரலை, ஸோ பிசிஓடினால வரலையா, வேறு பிரச்சனைகள்னால நம்மளுக்கு வரலையான்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பிசிஓடி இருக்கலாம், ஸோ பிசிஓஎஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் அது நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், ஸோ வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது, அது ஸோ டாக்டரை பார்த்து நம்ம கரெக்டான ரீசன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் நித்யா, நான் திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காண்டி நான் பேசுறேன். உங்க ஏஜ் சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. பேசுங்க, உங்க ஏஜ் சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட, உங்க क्वेश्चन கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு 17 வயசு ஆகுது மேடம். ஓகே. எனக்கு நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா பீரியட்ஸ் வந்து 3 மாசமாவே வரல. ஓகேம்மா, சரி ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், கர்ப்பப்பையெல்லாம் நல்லா இருக்கு, நீர்க்கட்டி தான் இருக்கு அப்படின்னாங்க. ஓகேம்மா, சரி, ஓகே. ஸோ நார்மலாக வந்து நான் சொன்ன மாதிரி பிசிஓடி இருந்துச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு உள்ளக்க அந்த மாற்றங்கள் சுழற்சி வந்து நடக்காது, ஓவலேஷன் நடக்காது. ஸோ அதனால் வந்து பீரியட்ஸ் வந்து வராது. சில பேருக்கு பார்த்தோன்னா
திடீர்னு ஒரு வாட்டி வந்து அந்த சுழற்சி கரெக்டாக நடக்கும், திடீர்னு வந்து நடக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டும் நம்ம பார்க்க முடியும். சரி, நடுவில் 2 மாதம் வராது, 1 மாதம் கரெக்டாக வரும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 3 மாதத்துக்கு வராது. ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்டும் வந்து பார்க்க முடியும். நடுவில் கரெக்டாக நடக்கும், சில நேரத்துக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது நடக்காது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் அது முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த நீர்க்கட்டியெல்லாம் வந்து கரைச்சி நம்ம பீரியட்ஸ் மூலமாக வர வைக்கும் போது தான் ஸோ அடுத்த சுழற்சி வந்து நம்மளுக்கு கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான சிறப்பு சிகிச்சை கொடுத்துட்டு தான் வரோம். ஸோ மூலிகை மருந்துகள் உள்ளக்க வந்து கொடுப்போம். ஸோ மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த யுட்ரஸோட ஃபங்க்ஷனை வந்து சரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான மூலிகை மருந்துகள் தான் வந்து உள்ளக்கு கொடுப்போம். ஸோ மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் போது எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ அதே போல் கரெக்டாக அந்த பீரியட்ஸ் டைம் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஒரு மூலிகை எண்ணெய் வந்து எடுத்துக்க சொல்லுவோம். விடிய காலையில் நம்மளுக்கு மூலிகை எண்ணெய் எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ அந்த மூலிகை எண்ணெய் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த முதிர்ச்சி அடைஞ்ச ஓவம் இருக்குல்ல, நம்மளுக்கு நீர் கட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பீரியட்ஸ் மூலமாகவே வந்து வர வச்சிடும். ஸோ அடுத்த சுழற்சிக்கு வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நேராக ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த பிசிஓடி ப்ராப்ளம் நிரந்தரமாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? பேர் வந்து ஈரோடு பள்ளிப்பாளையங்க ஊரு. ஓகே சார், ஓகே. யாருக்காக கேக்குறீங்க சார்? எங்க ஒய்ஃபோட. ஓகே, ஒய்ஃபோட வயது சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தொந்தரவு அப்படிங்கறத டாக்டர் கிட்ட கேளுங்க. வயது வந்து 26. ஓகே சார். அது எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப பாப்பாவுக்கு வந்து 7 வயசு ஆகுது. ஒரு பாப்பா இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பேபிக்கு ட்ரை பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு 1 டே 2 டேஸ் தான் படுது. ஓகே. ஆனா கரெக்ட் டைம்ல பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. ஓகே. ஆனா ஒரு நாள் 2 நாள் தான் படுறாங்க. அதனால அது இல்லாத வயிறு பெயின் ஓவரா அதிகமா இருக்குது. ஓகே, சரி சார். அது இல்லாத பேபி வந்து தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுவாங்க, பட் வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எண்டோமெட்ரியம் சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது கர்ப்பப்பையோட உள்செவரு. ஸோ அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 9 to 11 mm வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு கம்மியாச்சு அப்படின்னாலும் வந்து பிரச்சனை தான், அதிகமாச்சு அப்படின்னாலும் பிரச்சனை தான். இப்போ கம்மியாகுது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோவா வந்து ஃப்ளோ இருக்காது. ஸோ அந்த எண்டோமெட்ரியம் உள்செவரு தான் வந்து நம்மளுக்கு உறிஞ்சு ஒவ்வொரு மாதமும் வந்து நம்மளுக்கு பீரியட்ஸாக வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கும் போது அவ்வளோவா ஃப்ளோ இருக்காது. நிறைய பேருக்கு ஸ்கேன்டி ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 நாள் இருக்கும், இல்லை அரை நாள் இருக்கும். சில பேருக்கு 1.5 நாள் 2 நாள் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை வந்து எனக்கு ஸ்பாட்டிங்ஸ் மட்டும் அந்த 3 டேஸ்க்கு வந்துட்டு போகுது, ஆனால் கரெக்டாக பீரியட்ஸ் மாதம் கரெக்டாக எனக்கு வந்துடுது, ஆனால் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எண்டோமெட்ரியம் திக்னிங் பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் இந்த கருப்புதைதலுக்கு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அந்த கருப்புதைதல் அந்த நம்மளுக்கு வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே தான் வந்து ஸோ அது செட்டில் ஆகும். நம்மளுக்கு அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்த ஓவம் பார்த்தோம் அப்படிங்கும் போது உள்ளக்கு வந்து செட்டில் ஆகும். ஸோ அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து அது புதைதல் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதிகமாச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதிகமாச்சு நம்ம எண்டோமெட்ரியம் திக்னிங் சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது 15, 16 உள்ள பேஷண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஹெவியாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப எனக்கு வந்து ஹெவியாக ஆகுது, கட்டியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்மியாச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு எண்டோமெட்ரியம் திக்னிங் கம்மியாச்சு, ஸோ அந்த 9 கீழே போச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ அதே போல் அதிகமாச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை கொடுக்கும். ஸோ ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க, எண்டோமெட்ரியம் திக்னிங் எவ்வளோ லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சார். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நாங்க பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன் மேம். என்னோட பேர் சுதா மேம். ஓகேம்மா, யாருக்காக கேக்குறீங்க? என்னோட சிஸ்டருக்காக கேக்குறேன் மேம்.
ஓகே, சகோதரியினுடைய வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. அவங்களுக்கு 28 வயசு ஆகுது மேம். ஓகேம்மா, வணக்கம்மா. அவங்க வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு 28 வயசு ஆகுது. பிசிஓ ப்ராப்ளம் இருக்கு மேம். ஒரு 8 இயர்ஸாவே இருக்குது. ஓகே. இந்த வந்து கரையிற நீர்க்கட்டி அப்படின்னு சொன்னாங்க மேம். அது வந்து கரையிற நீர்க்கட்டின்ட்டு. சரிம்மா, ஓகே. இதுக்கான சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் வந்து முன்னாடி காட்டி பார்த்தேன். இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து இந்த மெட்ஃபார்மின் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க மேம். ஓகே. அது போட்டா மட்டும்தான் மேம் வருது. இல்லைன்னா 6 மந்த் 8 மந்த் இந்த மாதிரி ஆயிடுது மேம். 4 மந்த் 6 மந்த் 8 மந்த் அந்த மாதிரி தான் ஆகுது மேம். அந்த டேப்லெட் எடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் வருது மேம். சரிம்மா, ஓகே. ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? பார்த்தோம் மேம். சரிம்மா, ஓகே. நார்மலாக வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பீரியட்ஸ் வரல அப்படின்னாலே வந்து மெடிக்கலில் வந்து மாத்திரை வாங்கி போட்டணும், பீரியட்ஸை வர வச்சிடணும் அப்படின்னு தான் வந்து ஒரு மைண்டோடு இருப்பாங்க. தவிர உள்ளே நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை ட்ரீட்மெண்ட்டும் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது, ஸோ அது எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வரும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து ஒவ்வொரு மாதமும் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்து தான் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த யுட்ரஸோட ஃபங்க்ஷனே பார்த்தோம் அப்படிங்கும்போது ஹார்மோன்ஸ்னால தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும். பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த 5 டேஸ் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வர அந்த 5 டேஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஈஸ்ட்ரோஜனோட லெவல் பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அது கம்மியாயிட்டே வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஓவுலேஷன் டைம் பார்த்தோம் அப்படிங்கும்போது ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்மியாயிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவலும் அதே போல் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலும் மாறி மாறி ஏறி ஏறி இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஹார்மோனல் ஃபங்க்ஷன்னால நம்மளுக்கு யுட்ரஸோட ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹார்மோனல் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஒழுங்காக இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த யுட்ரஸோட ஃபங்க்ஷனும் தடைப்பட ஆரம்பிக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக அந்த மாதிரி ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம எடுக்கும் போது அது வேலை செய்யும். நம்ம இயற்கையாக வந்து அதோட வேலையை அதை செய்ய விட்டால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு வந்து ஹார்மோனல் டேப்லெட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஸோ அதுக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட யுட்ரஸ் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்து நம்ம வர வச்சுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கலர்ச்சி காயின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அது கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, நல்லா காய வச்சு நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு 1/4 ஸ்பூன் 1/4 டம்ளர் தண்ணியில் வந்து கலந்து குடிக்கும் போது உங்களுக்கு யுட்ரஸில் எந்த வித ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் சீக்கிரமாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் நேர RJR ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? மேம் என் பொண்ணுக்கா கேட்குறேன் மேம். பொண்ணோட வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. 13 ஆகுது மேம். பூரா இருக்கு மேம். கொஞ்சம் அந்த சம்மந்த பார்த்தீங்கன்னா கழுத்து கீழே இருக்கு மேம். ஸ்கின்ஸ் எல்லாம் சரிம்மா, ஓகே. அதுக்கு ஆக்சுவலி பிஎஸ் சோப் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. அதுக்கு வேற ஏதாவது என்னமா பண்ணலாம்? சரிம்மா, ஓகே. வேர்க்குரு அதிகமாக வந்துட்டே இருக்கு இந்த சம்மர் சீசன். சரி, ஓகே. வேர்க்குரு வர்றதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது, ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து முதுகு பக்கங்களில் கழுத்து பக்கங்களில் அந்த அதிகமாக வேர்வை செய்கிற இடங்களில் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சின்ன சின்னதாக பொறியாக வேர்க்குரு வந்து வர ஆரம்பிக்கும். சடனாக நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப இது வந்து இந்த மே டைம், இந்த மே ஜூன்லனா இருக்காது. மெயினாக அந்த மார்ச் ஏப்ரலில் தான் வந்து ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சடனாக நம்மளுக்கு அதிகமாக வந்து ஹீட் வந்து உடனே வருது அப்படிங்கும்போது நம்மளுக்கு சடனாக அந்த மாதிரி வேர்க்குரு வந்து உடனே வந்து வர ஆரம்பிக்கும்.
ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அதனால் நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை சார்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் டெய்லி எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. குழந்தைகளுக்கும் வந்து இதை பழக்குங்க. ஃபுல்லாக வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து நல்லெண்ணெய் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் போதும் குழந்தைகளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஊற விட்டுட்டு நம்ம குளிக்கும் போது ஹீட் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நொங்கு இருந்துச்சு அப்படிங்கும் போது ஸோ அதை நல்லா பால் விட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. நல்லாவே வேர்க்குரு எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரம் சரியாக ஆரம்பிச்சிருமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர் தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நிறைய காலர்ஸோட கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக. இப்போ வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹார்மோனல் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான சில பில்ஸ் எல்லாம் வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. இது வந்து அத்தியாவசியமாக இருக்கிற சமயத்தில் ஓகே, பட் ஜென்ரலாகவே வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நான் டேப்லெட் எடுத்தால் தான் எனக்கு வந்து மென்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரலாக? கண்டிப்பாக. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளோட யுட்ரஸோட ஃபங்க்ஷன் நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த வித பிரச்சனைகளும் வந்து வராது. ஸோ அதுக்கு மெயின் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுட்டு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் தான் வந்து ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுறது. நிறைய பேருக்கு இந்த தைராய்டு இருக்கும் போது பார்த்தோம் அப்படிங்கும்போது பீரியட்ஸ் வந்து வரவே இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பாங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ஒழுங்காக ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணல அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யுட்ரஸோட ஃபங்க்ஷன் நடக்காது. இது எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி தான். நம்மளுக்கு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் ஒழுங்காக வந்து ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுச்சு அப்படின்னா தான் அந்த ஹார்மோன்ஸ் மூலமாக நம்மளுக்கு யுட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அதே போல் நம்மளுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் எல்லாமே ரெகுலராக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு ஏதாச்சும் தடைப்படுது, நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் ஒழுங்காக வந்து ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணல, இல்லை கம்மியாக செக்ரீட் பண்ணுது, இல்லை அதிகமாக செக்ரீட் பண்ணுது அப்படிங்கும் போது அது டைரெக்டாக நம்மளுக்கு யுட்ரஸோட ஃபங்க்ஷனை வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த பீரியட்ஸில் வந்து மாற்றங்கள் நிறைய ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேருக்கு வரவே வராது, சில பேருக்கு வந்து அதிகமாக வருது, இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது தைராய்டு உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். இல்லை எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வெயிட் போடுது, அதிகமாக வந்து வெயிட் போடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் நம்மளுக்கு மெயினாக நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் எனக்கு அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்குது, அங்கங்கே உடம்புல வந்து எனக்கு முடி வந்து அதிகமாக வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹிர்சுட்டிசம் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த மாதிரியான நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தைராய்டு கிளாண்டும் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹார்மோன் ஃபங்க்ஷனுக்கு வந்து மெயின் வந்து தைராய்டு கிளாண்ட் தான். ஸோ அது வந்து மாற்றம் ஏற்படுது அப்படின்னா நம்மளுக்கு யுட்ரஸ்லையும் வந்து பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒழுங்காக வரல, ரெகுலராக இருக்குது அப்படிங்கும் போது ஒன்று வந்து நம்ம ஸ்கேன் எடுத்து பிசிஓடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பார்த்துக்கிறது. ஸோ பிசிஓடி இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படிங்கும் போது தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். T3, T4, TSH இது 3 வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ஹைப்போதைராய்டிசம் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அது இருக்கும்போது பார்த்தோம்னா எனக்கு வெயிட் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட் ஏறிக்கிட்டே போகும். ஸோ அதே போல் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அது இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு உடல் எடை கம்மியாயிட்டே போகுது, உடம்பே போடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிசிஓடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் அடுத்தது வந்து நம்மளுக்கு தைராய்டு லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஓகே 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 டாக்டர், நம்ம வந்து இப்போ இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு முறையான டெஸ்ட் எடுத்து முறையான சிகிச்சை வந்து எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த கர்ப்பப்பையை நீக்குதல்
அதாவது கர்ப்பப்பையை ஆப்ரேட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் வருது. இதுக்கு என்ன காரணம்? முன்னாடிலாம் நான் சொன்ன மாதிரி இந்த மெனோபாஸ் டைமில் தான் எடுப்பாங்க. பட் இப்போ வந்து யங் ஏஜில் இப்போ நீங்கள் குழந்தை பேத்துட்டீங்களா, இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு யூட்ரஸ் வேண்டாம், அந்த யூட்ரஸ் எடுத்து தான் உங்களுடைய உயிருக்கும் வந்து சேஃப் அப்படின்ற மாதிரியான அட்வைஸும் வந்து கொடுக்கப்படுது. ஸோ இதுக்கு என்ன காரணம்? இது வந்து கரெக்டு தானா? நார்மலாக இப்போ நான் சொன்ன மாதிரி யூட்ரஸில் வந்து நிறையா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிசிஓடி இருக்கலாம், ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம், நம்மளுக்கு தைராய்டு இருக்கலாம். ஸோ இதனால வந்து இரெகுலர் பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கலாம். அடுத்தபடியாக வந்து எதனால நம்மளுக்கு வந்து இந்த பீரியட்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு கட்டி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மல்டிபிள் சிஸ்ட் இருக்கும், சின்ன சின்னதாக கட்டி இருக்கும் யூட்ரஸில். ஸோ அதனாலேயும் வந்து பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து ஒழுங்காக இருக்காது. நம்மளுக்கு சில பேருக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியாக எனக்கு வந்து பீரியட்ஸ் போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கட்டி இருந்துச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து அதிகமாக போகுதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஃப்ளோ பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சிஸ்ட் இருக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஃபைப்ராய்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ஃபைப்ராய்டு இருக்கும், சதை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பெருசாக வந்து வளர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு எம்எம்ல இருக்கும், தாண்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் விடும் போது சென்டிமீட்டர் அளவுக்கு பெருசாக வந்து வளர்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபைப்ராய்டு இருந்துச்சு அப்படிங்கும் போதும் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஹெவியாக வந்து போக ஆரம்பிக்கும். நல்ல கட்டி கட்டியாக போகுது, எனக்கு மாதம் வலிச்சு போகுது, தாங்க முடியல, நான் இந்த வலிக்காகவே வந்து பெயின் கில்லர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப பெயின் கில்லர் இல்லாட்டி என்னால் வந்து சமாளிக்கவே முடியாது. ஸோ அதே போல் ரொம்ப கட்டியாக போகுது, போச்சுன்னா 10 நாளைக்கு போகுது, 15 நாளைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிஸ்ட் இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குது, நம்மளுக்கு இல்லை டியூமர் இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடினோமைசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக, ஃப்ளோ வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும், கட்டியாக வந்து போக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அந்த பெயினோட இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிறைய பேர் பயப்படுவாங்க, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடணுமா, ஸோ எனக்கு இந்த வயசு தான் ஆகுது, இதுலேயே நான் ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு உள்ளக்கு கட்டிகள் இருக்குது அப்படிங்கும்போது அது எந்த விதமான கட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ அது கரைகிறதுக்கு நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதை தாண்டி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூட்ரஸை தான் ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளுக்கு வெறும் கட்டிகளை வந்து கரைச்சி நம்ம இது பண்ணும் போதே வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய பேஷண்ட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க, யூட்ரஸை ரிமூவ் பண்ணி சொல்லிட்டாங்க, இதுக்கு வேறு வழியே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஸோ அதே போல் சீக்கிரமாக நம்ம யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது நம்ம பாடியில் பார்த்தோம்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எனக்கு சீக்கிரமாக முட்டி வலிக்குது, கை வலிக்குது, பாடி பெயின்ஸ் இருக்குது, ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும் போது நான் முன்னே சொன்ன மாதிரி இதெல்லாமே நம்மளுக்கு ஹார்மோனல் ஃபங்க்ஷன்னால தான் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ மெனோபாஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 48 வயசில் மெனோபாஸ் ஆகுது, இல்லை 58 48 இந்த மாதிரி நடக்குது, 50 இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பக்கத்தில் நெருங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, பாடி பெயின் இருக்குது, என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த போன் டென்சிட்டியை வந்து சீக்கிரமாக வந்து கம்மி பண்ண வைக்கும், நம்மளுக்கு போன் டென்சிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா போன் வீக்னஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இந்த மெனோபாஸ் நெருங்குறவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் யூட்ரஸே வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது இது ரொம்ப சீக்கிரமாக வந்து நிறைய பேருக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும் போது அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நிறைய பேஷண்ட் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஸோ இதுக்கு வந்து வேறு மருந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்பாங்க. ஸோ நிறைய பேஷண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த கட்டிகள், சதை கட்டிகள் இருக்குது, இல்லை மல்டிபிள் சிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த கட்டிகளை கரைக்கிற மாதிரியான மருந்துகள் கொடுத்தே வந்து அதை கரைச்சிருக்கோம். ஸோ நேராக எங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் போது அந்த கட்டியை வந்து நம்ம சீக்கிரமாகவே கரைச்சிக்கலாம். யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும்னு ஒரு அவசியம் வந்து கிடையாது. சூப்பர் டாக்டர். ஸோ அதே மாதிரி கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக வைப்பதற்கான உணவு பழக்கம் அதை பற்றி சொல்லுங்கள்.
ஸோ யுட்ரஸை வந்து நல்லா ஹெல்த்தியாக வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வந்து வராது. ஸோ ஹெல்த்தியாக வைக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே வந்து நிறைய கருப்பு உளுந்து, நான் சொன்ன மாதிரி கருப்பு உளுந்து வந்து நிறைய எடுத்துக்கணும். ஸோ அது வந்து நம்மளோட யுட்ரஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் நல்லாவே. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது நல்லெண்ணெய் வந்து நிறைய சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் வந்து நம்மளோட யுட்ரஸ் எப்பயுமே வந்து இந்த கர்ப்பப்பை சூடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கருப்பை சூடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை தணிக்கக்கூடிய சக்தி பார்த்தோம் அப்படிங்கும்போது நல்லெண்ணெய்க்கு தான் வந்து இருக்குது. ஸோ அது நல்லாவே வந்து அந்த சூடெல்லாமே வந்து கம்மி பண்ணும். ஸோ அதே போல் நிறைய கீரைகள் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை, அரைக்கீரை இதெல்லாம் எடுத்துக்கும் போது நல்ல அயன் கண்டென்ட்டும் நம்மளுக்கு நிறையவே இருக்கும். அதே போல் கால்சியம் கண்டென்ட்டும் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஹிப்போனுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது முள்ளு முருங்கைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து கல்யாண முருங்கைன்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்குது. ஸோ அது கிடச்சிச்சின்னா வந்து நம்ம கீரையாவோ இல்லை தோசையிலேயோ வந்து நம்ம போட்டு எடுத்துக்கும் போது ஸோ அது வந்து நம்மளோட யுட்ரஸ் ஃபங்க்ஷனை வந்து நல்லாவே வந்து சரிப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான உணவுகளும் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் வாழைப்பூ, குழந்தையிலேருந்தே வந்து வாழைப்பூ வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதில் வந்து ஆஸ்ட்ரிஜன் செய்கை இருக்குது. ஸோ அதே போல் அது யுட்ரஸையும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் படுத்தும், ஹெல்த்தி ஆகும். ஸோ அதனால் குழந்தையிலேருந்தே வந்து நீங்கள் வாழைப்பூ வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் பழங்கள் டெய்லி வந்து ஒரு பழங்களாச்சும் குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி பழக்கப்படுத்தணும். மாதுளைப்பழம், ஸோ பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே யூட்ரஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி வந்து ஒவ்வொரு பழங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே போல் ஃப்ளூயிட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் வந்து குடிக்கணும் கம்பல்சரி. ஸோ அதே போல் வாரம் ஒரு முறையாச்சும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் சூடை மட்டும் கம்மி பண்ணாது, உடம்பு சூடை மட்டும் கம்மி பண்ணாது, நம்ம வாத பித்த கபம் நம்மளோட நாடியை வந்து கரெக்ட் பண்ணும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளோட பாடி ஃபங்க்ஷனையும் வந்து கரெக்டாக நடத்த ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வந்து நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு குளிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்க அப்படிங்கும் போது ஒரு 10 minutes ஊற வச்சா போதும். ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரும்போது நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா வந்து ரிஃப்ரெஷ் ஆகும், நல்லா ஆர்கன்ஸ் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதே போல் சூடும் வந்து கம்மியாகும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஜங்க் ஃபுட்ஸோ வெளியில் இருக்கிற உணவுகளோ பேக்கட் ஐட்டம்ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் அது ஃபுட் இருந்தாலுமே கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாமே ஆட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் தான், கெமிக்கல்ஸ் தான். ஸோ நம்ம உடம்புல கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் காமிக்கும். ஸோ அந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நீனா தஞ்சாவூர்ல. ஓகே, யாருக்கான கேள்வி இது? இது எனக்கான கேள்விதான். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னோட வயது வந்து 42. ஓகேம்மா. எனக்கு தலை நைட்டு படுக்கும்போது தலை ரொம்ப அரிக்குது. எனக்கு தலையில புண்ணு இல்ல பொடுகு அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. இது 2 வருஷத்துக்கு தொடர்ந்து எனக்கு கடற்காமரை பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. ஓகேம்மா. ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்து அது இப்போ கம்மி ஆயிடுச்சு. ஓகே. பட் இந்த தலை இச்சிங் வந்து படுக்கும்போது மட்டும் அதிகமா அரிக்குது. ஓகேம்மா, சரி, ஓகே. நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது தலை அரிப்பு வந்து இருக்கும், ஊறுறது, நமைச்சல் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒன்று வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஊரல், அரிப்பு இதெல்லாம் இருக்கும். இல்லை பெயின் தொல்லை, ஈர் தொல்லை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இருக்கும். ஸோ இப்போது சம்மர் டைம் பார்த்தோம் அப்படிங்கும்போது அதிகப்படியாக நம்மளுக்கு வேர்க்குது, வேர்த்து நம்மளுக்கு அந்த ஸ்கேல்ப்லேயே வந்து தங்க ஆரம்பிச்சிடும், அந்த வேர்வை அழுக்கெல்லாம் வந்து தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயும் வந்து அரிப்பு வந்து ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ வாரத்துக்கு 2 முறையாச்சும் வந்து தலைக்கு வந்து குளிச்சுட்டு வாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த வேர்வை இதெல்லாம் போச்சு அப்படின்னாலே, அழுக்கு போச்சு அப்படின்னாலே இந்த ஊரல் வந்து இருக்காது. ஸோ அதே போல் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோன்னா பொடுதலை இலை கிடச்சிச்சு அப்படின்னா அதை காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து எண்ணெயில் நம்ம காய்ச்சி அந்த பவுட்ரை போட்டு நல்லா காய்ச்சி நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க. ஸோ அதை தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஊற விட்டுட்டு நீங்கள் தலை குளிச்சுட்டு வரும்போது தலையில் வந்து நம்மளுக்கு அரிப்பு, நமைச்சல் இதெல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதுமா, சீக்கிரம் சரியாக ஆரம்பிச்சிடுமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
என் பேர் யாஸ்மின் தெரசா. நான் திருச்சியில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே, யாருக்காக கேக்குறீங்க? மேம் இது மாதிரி அம்மாக்காக கேக்குறேன் மேம். அம்மாவோட வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்கம்மா. அம்மாவோட வயது வந்து 45 மேம். ஓகேம்மா. அம்மாக்கு இது மாதிரி ஒரு 5 இயர்ஸா ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு சொன்னாங்க மேம் செக் பண்ணப்ப. ஓகே. அது வந்து ரொம்ப இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு மேம். யூரின் போறது இதெல்லாம் இருக்கு. ஓகேம்மா, சரி. ஓகே. நார்மலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஃபைப்ராய்டு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, பல்கி யூட்ரஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ஃபைப்ராய்டில் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வளர்ந்துட்டே போகுது அப்படிங்கும் போது பல்கி யூட்ரஸில் வந்து நம்மளுக்கு வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த யூட்ரஸ் வந்து இந்த யூரினரி பிளாடருக்கு பின்னாடி தான் இருக்கும். ஸோ அது பல்கி யூட்ரஸ் ஆகுது, வீங்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு யூரினரி பிளாடரை போட்டு இடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூரின் வந்து எனக்கு வந்து அடக்க முடியலன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை யூரினரி எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. மெயினாக வந்து நம்மளுக்கு பல்கி யூட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி யூரினரி பிளாடரில் நம்மளுக்கு பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபைப்ராய்டை நம்மளுக்கு வந்து கரைக்கும் போது தான் இந்த பல்கி யூட்ரஸும் நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் நேர ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபைப்ராய்டு என்ன லெவலில் இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளுக்கு வந்து மூலிகை மருந்துகள் அதை கரைக்கிறதுக்கு கொடுப்போம். ஸோ அதை எடுத்துக்கும் போது முழுமையாகவே வந்து சரியாக ஆரம்பிக்கும். நேர வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நேர்கள் கேட்டு நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.